நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போன் இல்லாம ஏதாவது கேம் சொல்லுங்க அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஒரு கேம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கேமோட பேரு ஃபைண்ட் தி இம்போஸ்டர். இந்த கேம் எப்படி விளையாடுறது பார்க்கலாமா? 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க தான் இந்த கேம் வந்து கண்டக்ட் பண்ணணும். மீதி 3 பேர் தான் வந்து பிளேயர்ஸ். இப்போ இந்த கேம் கண்டக்ட் பண்றவங்களோட வேலை என்னன்னா, 2 சிமிலர் வேர்ட்ஸ் வந்து யோசிச்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, தோசை அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த பிளேயர்ஸ்க்குலாம் ஒரு வேர்ட் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே வந்து தோசை தருவாங்க, ஒருத்தவங்களுக்கு மட்டும் இட்லி தராங்க. அப்போ 2 பேருக்கு தோசை, ஒருத்தவங்களுக்கு இட்லி. இந்த இட்லின்னு வந்திருக்க வேர்டு இருக்குல்ல, அவங்க தான் வந்து இம்போஸ்டர். இப்போ என்ன பண்ணணும்னா, பிளேயர் 1க்கு தெரியாது பிளேயர் 2ஓட வேர்டு என்ன, பிளேயர் 2க்கு தெரியாது பிளேயர் 3ஓட வேர்டு என்னன்னு. இவங்கெல்லாம் பேசிக்க ஆரம்பிப்பாங்க. பிளேயர் 1 வந்து அவங்களுக்கு வந்த வேர்டோட ஒரு க்ளூ தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டா இருக்கும் அப்படின்னு தருவாங்க. பிளேயர் 2க்கு வந்து இட்லி வந்திருக்கு, அவங்க வந்து ஒயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளேயர் 3க்கு வந்து தோசை வந்திருக்கு, அவங்க சொல்றாங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடலாம் அப்படின்னு. இதே மாதிரி செகண்ட் ரவுண்டும் கண்டக்ட் பண்ணி க்ளூஸ்லாம் தருவாங்க. இது செகண்ட் ரவுண்டு முடிஞ்சக்கப்புறம் ஓட்டிங் வச்சுக்கணும். இப்போ இந்த ஓட்டிங்ல வந்து இம்போஸ்டரே தான் கரெக்டாக மெஜாரிட்டி ஓட் வந்திருக்குன்னா கேம் முடிஞ்சிடும். இல்லை சப்போஸ் இம்போஸ்டர் இல்லாதவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஓட் வந்திருக்குன்னா அவங்கள எலிமினேட் பண்ணி கேம் திரும்பி வந்து கண்டினியூ ஆகும். இந்த கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். எப்பவுமே 2 சிமிலர் வேர்ட்ஸ் வச்சு தான் இந்த கேம் வந்து விளையாடுவாங்க. இதில் 2 சிமிலர் பர்சன் வச்சு விளையாண்டு பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஃபேமிலி கூட விளையாடுறீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேர் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற 2 பேரை சூஸ் பண்ணி கேம் விளையாண்டு பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் விளையாடும் போதும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா உங்கள் கிளாஸ்மேட்ஸு உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 2 பேர் வச்சு இந்த கேம் விளையாண்டு பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஃபன்னாக போகும். ஏன்னா அவங்கள பற்றி பேச வந்து நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதனால யாரை பற்றி என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட் டிப் வந்து, நீங்கள் தான் இம்போஸ்டர் விளையாடும் போதே தெரிஞ்சிடும். எனக்கு தான் இட்லி வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் அந்த கேம் எப்படி கண்டினியூ பண்ணணும்னா, சப்போஸ் எனக்கு இட்லி வந்திருக்கு, அதுக்கு சிமிலராக என்ன வந்திருக்க சான்ஸ் இருக்குது, தோசை வந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கெஸ் பண்ணி 2 வேர்டுக்கும் சிமிலராக இருக்க க்ளூவாகவே தரணும். அப்போ தான் நம்ம தான் இம்போஸ்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம இம்போஸ்டராக இருக்கவங்களோட ஏம் என்னன்னா, அவங்க ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அவங்க தான் இம்போஸ்டர்னு யாரும் கண்டுபிடிக்காம, அதுதான் அவங்களோட டாஸ்க். இதையும் மைண்டில் வச்சு விளையாண்டிங்கன்னா கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதே மாதிரி ஃபைனலாக இப்போ நான் 4 பேர் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் நிறைய பேர் வச்சு விளையாடும் போது இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையான்னு.